திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 2வது அத்தியாயமாக திருவம்பல சக்கரத்தில் இந்த 995வது பாடல் சிந்திக்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. எட்டிரில் எட்டரை இட்டோர் அறையிலே கட்டிய ஒன்றெட்டாய் காண நிறையிட்டு சுட்டி இவற்றை பிரணவம் சூழ்ந்திட்டு மற்றும் உயிர்கட்கு உமாபதியானுண்டே. எட்டிரில் எட்டரை இட்டோர் அறையிலே கட்டிய ஒன்றெட்டாய் காண நிறையிட்டு சுட்டி இவற்றை பிரணவம் சூழ்ந்திட்டு மற்றும் உயிர்கட்கு உமாபதியானுண்டே. இதன் விளக்கமாக குறுக்கும் நெடுக்குமாக 4 கோடுகள் வரைந்து வருகின்ற 9 அறைகளில் நடு அறையில் சீ எழுத்தை எழுதி அந்த எழுத்தையே 8 எழுத்துக்களாகவும் காணும்படி சுட்டியிருக்கும் 8 கட்டங்களிலும் சீ எழுத்தையே எழுதி நிரப்பி இந்த சக்கரத்தை முழுவதும் சுட்டியிருக்கும்படி ஓம் எனும் எழுத்தை எழுதி தியானிக்கும் சாதகர்களுக்கு இறைவனும் இரவியும் உடனிருப்பார்கள் என இந்த மந்திரத்துல கூறப்பட்டுள்ளது. பசுபதி உமாபதி அப்படின்னு ஒரு புக்ல சொல்றாங்க. இந்த 8 அறைகள் அப்படின்னா 8 வீடுகள். ஒரு வீட்டிலையும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சீ என்ற எழுத்தை வைத்து 8 அறைகளிலும் அந்த அக்னி எழுத்து வடிவாக இருக்கின்றதை செய்து அந்த 8 இருக்கின்ற அந்த சக்கரத்தை ஓம் என்ற பிரணவத்தை சூழ்ந்திருக்க ஜெயிப்பவர்களுக்கு உமாபதி ஆகிய சிவன் அருள் புரிவான் அப்படின்னு அந்த மாணிக்கவாசகர் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தத்துல இந்த திருவம்பல சக்கரம் அப்படின்றது நம்ம வெளிப்படையாக இறைவனை கட்டங்களில் இட்டு அதன் மூலமாக நாம இந்த இறைவனை சிந்திக்கின்ற பிரணவ மந்திரத்தை உபதேசிக்கின்ற முறையை சொல்வதாக உணர்கின்றேன். இந்த குறுக்கும் நெடுக்குமாக கீறிட்டு 8 கோடுகள் மொத்தம் 41 அறைகள் அமைக்கும் நடுவறையில் இருக்கப்படும் சுற்றிலும் உள்ள 48 அறைகளில் உள்ள எழுத்துக்களை அடைத்து நிரப்புக அப்படின்னு வேறொரு புக்கில் சொல்றாங்க. அவங்க 8 48 கணக்கு வராங்க இந்த புக்கில். அது என்னன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு வேற நண்பர்கள் யாரும் வரல. வேற நம்ம சிந்திப்பதற்கு உலகில் மருந்துகள் கிடைக்காத அதி அற்புதமான மருந்துகள் எது அப்படின்னு சொன்னோம்னா, உடற்பயிற்சி என்பது ஒரு மருத்துவம், விரதம் இருப்பது ஒரு மருத்துவம், இயற்கை உணவு உண்பது ஒரு மருத்துவம், இருப்பு ஒரு மருந்து, நல்ல தூக்கம் ஒரு மருந்து, பச்சை காய்கறிகள் உண்ணுவது ஒரு மருந்து, சூரிய ஒளி ஒரு மருந்து, ஒருவரிடம் அன்பாய் இருப்பது ஒரு மருந்து, நன்றி உணர்வோடு இருப்பது ஒரு மருந்து, தவறை மன்னிப்பது ஒரு மருந்து, தியானம் என்பது ஒரு மருந்து, இறைவனை நினைப்பதும் துதிப்பதும் ஒரு மருத்துவம், மனதுக்கு பிடித்தமான பாடல்களை பாடுவதும் கேட்பதும் மற்றும் இசைக்கு நடனம் ஆடுவதும் ஒரு மருத்துவம், சரியாக சிந்திப்பதும் சரியான மனநிலை இருப்பதும் ஒரு மருத்துவம், நல்ல நண்பருடன் இருப்பது ஒரு நல்ல மருத்துவம். இப்படி போதுமான மருத்துவங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறாக பண்ணும்போது நாம் என்றென்றும் மகிழ்ச்சியில் திளைக்க முடியும் என்று ஒரு குறிப்பிட்டதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமை 1000வது பாடல். அதனால 3 தந்திரங்களை தனித்தனியாக
சுருக்கமாக சிந்திக்க உள்ளோம். 1000வது பாடல் என்று நாம் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண விஷயத்துல திருவம்பல சக்கரத்தை பற்றி இந்த நம் தளத்தை பயன்படுத்துகின்ற சரவண ஐயாவும், முதல் தந்திரத்தை பற்றி வித்யா அம்மாவும், 2-3 தந்திரங்களை சரண ஐயாவும் கிருத்திகா அம்மாவும் தங்களை சமர்ப்பதாக இசைவு தெரிவித்துள்ளார்கள். ரெகுலரா வர்றவங்க இன்னும் வரல. வித்யா அம்மா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், மேபி அவங்க உடனே வந்துடுவாங்க. ஏதேனும் கருத்துக்கள்? அப்படி எதுவும் இல்லைன்னா நம்ம தளத்தை நிறைவு செஞ்சலாம்னு நினைக்கின்றேன். ஏன்னா மிக எளிமையான பாடல். உமாபதி சக்கரம். சக்கரத்திலே இன்னும் ஒரு நம்ம கிட்டத்தட்ட 1000 சொச்சத்தில் நம்ம பாடல் கொஞ்சம் நிறைவடைஞ்சிடும். ஏன்னா 89 பாடல்களில் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அடுத்தது அர்ச்சனை அப்படின்னு வரும். அது இன்னும் நிறையா நமக்கு இதாக கொடுப்போம் அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். இதுக்கு நடுவில் நான் மிக சுருக்கமாக சிந்தித்த சில விஷயங்களை கூட இங்கே சொல்லலாம்னு நினைக்கின்றேன். அந்த அசபை மந்திரத்தை நான் சுருக்கமாக சிந்தித்தேன். 30 பாடல்களுக்கும் 2 வரிகளில் நான் பண்ணேன். அதில் முதல் 5 பாடல்கள் இப்போ பார்க்கலாம். சிவத்தோடு இருந்த உயிர் ஆணவத்தால் பூமியில் பிறந்துள்ளது அப்படின்றார் உபதேச முதல் பாடல். 2வது பாடல், ஈசன் அருளினால் ஆணவம் நீங்கி சிவ உணர்வும் சிவானந்தமும் சிவ அனுபூதியும் கிடைக்கும் அப்படின்றாருங்க. 3வது பாடல்ல, சிவன் உயிரை அணுகினால் உயிர் சிவத்தில் ஒடுங்கும், ஆணவம் நீங்கி அப்படின்றது 3வது உபதேச பாடல். 4, உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அது மாதிரி உயிருக்கு சிவன் முக்கியம். உயிரை உணர உணர சிவனை உணரலாம் அப்படின்றது. 5வது பாடல் பார்த்தோம்னு சொன்னா, ஜீவன் சிவனை வேண்ட இவனருளால் பாசம் நீங்கி அவனை அடைய முடியும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஒரு ஓமையை சொல்றாரு. சிவன்றது சூரியன், ஜீவன்றது லென்ஸு காந்தகக்கல், பாசம்ன்றது பஞ்சு. இப்போ சூரியன் நம்மளுடைய பாசத்தை ஆகிய பஞ்சை எரித்து விட்டால் நான் சூரியனுடன் ஒன்றி விடலாம் அப்படின்றது 5வது பாடல். 6வது பாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால், சதாசிவன் கருணை எதுவென்றால் பாசம் அறுத்து பேரறிவு ஞானம் கொடுத்தல். இப்போ அந்த படிநிலைகள் நிறைய இருக்குது. அதில் சதாசிவன் அப்படின்றவன் நமக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மகிட்ட இருக்கிற பாசத்தை அறுத்து ஆறறிவை கொடுக்கக்கூடியவன். 7வது உபதேசம் உலக நாட்டம் சிற்றறிவு, இறை நாட்டம் மெய்யறிவு, இறைவன் குருவாக உணர்த்துவார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இந்த உலக வாழ்க்கையில நிறைய அனுபவிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு இறைநாட்டம் வந்திருக்கிறது அவன் உணர்த்துகின்ற ஒரு குருவாகத்தான் நம் திருமூலர் நமக்கு உணர்த்துகின்றார். அது மெய்யறிவு அப்படின்னு 7வது பாடலில் சொல்லுகின்றார்கள். 8வது உபதேசம், 7 வித பிறப்பின் வினைகளை அகற்றி தம்முடன் சேர்க்க திரு நடனமாடுகின்றான் அப்படின்னு 8வது உபதேசம் சொல்றாங்க. நமக்கு நம்மளுடைய வினைகளுக்கு ஏற்ப 7 விதமான பிறப்புகளில் கொடுக்குறான். அந்த ஒரு பிறப்பிலையும் அவனை எங்க அடுத்து ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம், இல்லை நம்மகிட்ட இழுத்துக்கலாமா அப்படின்னு பார்க்கிறது அவன் திருநடம் ஆடுகின்றான் அப்படின்னு 8வது பாடலில் சொல்கின்றார். இதுக்கு ஓமானம் பார்த்தீங்கன்னா, பால் நீர்
அன்னப்பறவை இதை சொல்றாங்க. ஆஹ் பால் நாம உயிர்கள், நீர் வினைகள். அப்போ அன்னப்பறவை எப்படி பாலை மட்டும் குடிக்கின்றதோ அது மாதிரி இறைவன் நம்மளை ஈர்க்க நினைத்ததால் வினைகளை அகற்றி தீர்த்து விடுவான் அப்படின்றாங்க. 9வது உபதேசம், சிவனருளால் பிறப்பாகிய விந்து அழிக்கப்பட்டால் சிவயோகி ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. 10வது பாடலை பார்த்தோம்னு சொன்னா, சிவயோகத்தால் தன்னுள்ளே மெய்னான ஒளியை உணர்ந்து உயிரை சிவப்பேறு ஒளியாக காணலாம். 11, சிவயோகத்தால் உலகமெல்லாம் நிறைந்திருப்பதையும் சிவன் நிறைந்திருப்பதையும் அமரர்கள் அறியாத பேரின்ப உலகையும் அருளியுள்ளான் அப்படின்றத உணர முடியும். 12வது உபதேச பாடல், சிவசித்தர்கள் பரம்பொருள் எங்கும் பரவி உள்ளது, பேரின்பத்தில் சிற்றின்பம் அடங்கும், சிவனோடு ஜீவன் ஒடுங்கும் அப்படின்னு உணர்வார்கள். அப்ப இந்த உண்மையை யார் உணர்கிறார்களோ அவர்களெல்லாம் சிவசித்தர்கள். சித்தர்கள் இங்கேயே சிவலோகம் காண்பர். முக்தி முதல் காரணமான 36 தத்துவங்களை கடந்து அவர்கள் வாழுகின்ற உலகத்திலேயே சிவ உலகத்தை காண முடியும் என்கின்றார் 13வது பாடல். 14வது பாடல், இப்பிறவியின் பரிசாக 36 தத்துவங்களை ஏணியாக்கி ஒப்பில்லா ஒருவனை கண்டு தெரிந்து இருத்தல் அப்படின்னு அந்த 36 தத்துவங்களையும் நமக்கு கொடுத்த வினையாக கருதாமல் அதை ஏணியாக படிக்கட்டாக மாற்றிக்கொண்டு மேலே ஏறி அவனை கண்டு கழிக்க வேண்டும், தெளிவு பிறக்க வேண்டும் அப்படின்றாருங்க. 15வது உபதேசத்துல, தன்னை இழந்து இக்கால நிகழ்வுகளை அறிந்து அனைத்தும் அவன் செயல் என்று சிவமாக இருப்பார் அப்படின்றது 15வது பாடல். 16, வெட்ட வெளியில் சிவ உணர்வு அற்ற நிலையில் சமாதியில் இருத்தல். அதாவது ஸ்பேஸுக்கு போயிட்டு சிவ உணர்வும் இல்லாம நம்ம சமாதி நிலைக்கு போறதுன்றதை பத்தி 16வது உபதேச பாடல சொல்கின்றார். 17, தம் உள்ளத்திலே சிவ உள்ளங்களையும் யோகங்களையும் தரிசித்து சிவபோக பேரானத நிலையை உணர்வார்கள் அப்படின்னு 17வது உபதேசம். 18, பக்குவத்துக்கு ஏற்ப அருளுவான், சூரியன் எழுங்கதிர் அப்படின்னு உதாரணம் சொல்றாரு. காலங்காத்தால இந்த சூரியன் எழும்பும் போது பார்த்தீங்கன்னா ஒரு செழுங்கதிர் நிறமையில இருக்கும். அது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்ற மாதிரி அவன் நாம் எப்படியெல்லாம் அணுகுகின்றோமோ அவ்வாறெல்லாம் நமக்கு உதவுவான் அப்படின்றது இந்த 18வது உபதேச பாடல்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுக்கு அடுத்தது 19வது உபதேச பாடல் பார்த்தீங்கன்னா, மாடமாய் உள்ள மாணிக்கத்தை ஒளிரச் செய்யும் ஜோதியாய் அவனை கண்டு தரிசித்தால் கிடைக்கும்ன்றாங்க. அவன் கூத்தை தரிசித்தவனா, இந்த மாடம்ன்றது பயன்பாடு இல்லாம இருக்கலாம், அதுக்குள்ள மாணிக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி நாம் அவனுடைய நடனத்தை தரிசிக்க ஆரம்பிச்சோம் சொன்னா நம்மளை மாடமாக உள்ள நம்மளை மாணிக்கமாக மாற்றி விடுவார் அப்படின்றாரு. 20வது பாடலை பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பெரு ஒளியை பெற்று பிரவா பயனை பெற்றவர்கள் தியானித்து மௌனமாகி விடுவார்கள் அப்படின்றாங்க. அதுக்கு உதாரணம் கூட சொல்லுவாங்க, வடை சுடும்போது அது பக்குவம் வர்ற வரைக்கும் சத்தம் கேட்டுட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு பக்குவம் வந்துச்சு, இந்த பிறவினுடைய பயன் என்ன அப்படின்னு நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் சொன்னா மௌனமாகி விடுவோம் அப்படின்றாருங்க. 21வது பாடல்ல, ஐம்புலங்கள் அடக்கி எம்பிரானை தியானிக்க இறை இன்பம் கிடைக்கும் அப்படின்றாருங்க. 22ல, பாலில் நெய் உண்டு, அதே போல ஜீவனிலும் சிவன் உண்டு என்பதை கரையற்ற ஜோதியாய் கலக்கலாமே அப்படின்னு சொல்றாருங்க. எப்படி உள்ளுக்குள்ள நெய் இருக்கோ அது மாதிரி நம்மளுடைய உயிருக்குள்ளும் சிவன் இருக்கின்றான் அப்படின்னு இதை மறைமுகமாக உணர்த்துகின்றார். 23வது பாடல்ல, சுத்த வெளியில் சிவ பேரொளியோடு சேர சித்தத்தில் நிற்க வேண்டும் அப்படின்றாருங்க. 24ல, உருவமற்ற உப்பு, ஏன்னா கடல்ல இருக்கிற தண்ணியிலிருந்து சூரியன் மூலமாகத்தான் உப்பு கிடைக்கின்றது. அந்த உப்புக்கு என்ன வடிவம்னு கிடையாது, திருப்பி தண்ணீரில் கரைவது போல நாமும் இறைவனோடு
கரைய வேண்டும். ஜீவன் சிவத்துள் அடங்கும் அப்படின்றாருங்க. 25வது உபதேச பாடல்ல அணு பேரண்டத்துள் அடக்கம், ஆன்மா சிவத்துள் அடக்கம் அப்படின்னு உணர்த்துறாரு. 26வது பாடல்ல திருவடியை தெளிந்து ஜெபித்து சிந்திக்கு சிவலோகம் என்றும் தேரில் சிவனை தரிசிக்கலாம் அப்படின்னு இன்னொரு கோணத்துல அழகாக விமர்க்கின்றார். 27வது உபதேச பாடல்ல குருவையாக சிந்திக்க, வார்த்தை என்ற நாமம் ஜெபிக்க அவனை தரிசிக்க முடியும் அப்படின்னு 28ல ஐம்புலங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்கு வந்து தன்னையே இழந்து மடைமாறி ஐம்புலங்களும் எம்புரானை சந்திக்கின்ற மாதிரி செய்யணும் அப்படின்றாருங்க. 29ல நந்தியை சந்தித்து சிந்தித்து நாமம் புகழ்ந்துரைத்து என் சிந்தையில் இருப்பது நந்தி என்றாருங்க. ஏன்னா அவருக்கு குருவா வந்தது நந்தி. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் அவரை பற்றி சிந்தித்து அவரை புகைந்து அவருடைய நிலையிலே இருக்கிறதால நான் இதை பெற முடிந்தது அப்படின்னு 29வது உபதேசத்துல சொல்லுகின்றார். 30வது உபதேசமாக அறிவிலே திருஞானத்தை சிவஞானத்தை பெற்றவர்கள் சிவனடின தரிசனத்தால் விண்ணை அடைவார்கள் அப்படின்னு 30 உபதேசங்களையும் இங்கே நாம் பார்த்துள்ளோம். இறுதியாக தியாகராயன் ஐயா, தாங்கள் இன்றைக்கான கருத்தை பதிவிடலாம். நன்றி. ஐயா வணக்கம். கேக்குதுங்க ஐயா. எட்டினில் எட்டரை இட்டோ அந்த பாடல் தானங்க? ஆமாங்க. யாரும் வராதால 30 உபதேசம் குறிப்பு எடுத்திருந்தா அத சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா, மிக்க மகிழ்ச்சி. எட்டில் எட்டரை இட்டோர் அறையிலே, எட்டினில் எட்டரை இட்டோர் அறையிலே கட்டிய ஒன்றெட்டாய் காண நிறையிட்டு, எட்டினில் எட்டரை இட்டோர் அறையிலே கட்டிய ஒன்றெட்டாய் காண நிறையிட்டு, சுட்டி இவற்றை பிரணவம் சூழ்ந்திட்டே, சுட்டி இவற்றை பிரணவம் சூழ்ந்திட்டே, ஒட்டும் உயிர்கட்கு உமாபதியானுண்டே, சுட்டி இவற்றை பிரணவம் சூழ்ந்திட்டே, ஒட்டும் உயிர்கட்கு உமாபதியானுண்டே. மிக்க மகிழ்ச்சி. ஒரு தெளிவுரையாக தருமையாதீன பதிப்புல உள்ளதை வாசிக்கிறேன். வெளியில 4 கோடுகளும் உள்ளால் 4 கோடுகளும் ஆக 8 கோடுகளால் சுற்றிலும் 8 அறைகள் உண்டாக்கி அவற்றின் நடுவில் உள்ள ஓர் அறை 8 வடிவமாகிய அகாரத்தை பெற்று 8 முகமாய் அந்த 8 அறைகளையும் நோக்கும்படி அவற்றை பிரணவ கலைகளால் நிரப்பி பின்பு எல்லா அறைகளையும் உட்படுத்து சூழும்படி ஓங்காரத்தை பொறித்து அவற்றை பொருந்தி செவிப்போர்க்கு சிவன் உமாசகாயனாய் வெளிப்படுவான் என்று தெளிவுரையில கொடுத்து குறிப்புரையாக மேல சொன்னதுபடி, எனவே இது உமாபதி சக்கரம் என்பது பெறப்பட்டது. மேற்கூறிய சிவசக்கரத்தால் சிவன் அனைத்து கடவுளர் அதிபதியாய் தோன்றுவன் என்பதும், இதனால் உமையோடு மட்டுமே, அதாவது உமையோடு மட்டும் கூடியே தோன்றுவான் என்பதும் அறிந்து கொள்ளப்படும். இச்சக்கரத்தை காணுமாறு என்று அந்த சக்கரத்தை வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதை போட்டோ எடுத்து கூட இதுல போட்டுறேன்.
இதில் உள்ள எழுத்துக்களை அகரம் முதலாக தொடங்கி மேல்முகம் முதல் 8 முகமாகவும் ஒரு முறை செபிக்க 8 செபித்ததாகும். அவ்வாறே 26 முறை செபிக்க 208 உருவாய் சிவன் சக்திகளது உருக்கள் வேறாகாது ஒன்றாய் இயைந்து நிற்பனவாம். இதனுள் அகாரம் சிவனையும் என்பது உமையையும் குறித்து நிற்றல் வெளிப்படை. ஒவ்வொரு உருவிலும் முதற்கண் சூழ நின்ற ஓங்காரம் உச்சரிக்கப்படும் என்பது உணர்க. மேற்கூறிய சிவசக்கரம் வடிவில் பெரிதாக, இது வடிவில் சிறிதாயினும் ஒருமை மனத்தை தருவதாய் சிவன் ஒருவனையே என்ன விரும்புவோர்க்கு உரித்தாக்கி பெரும் பயன்தரும் என்க. இதனால் மற்றொரு வகை திரு அம்பல சக்கரமாகிய உமாவதி சக்கரம் கூறப்பட்டது என்று குறிப்புரையாக கொடுத்திருக்கிறார்கள். என் அறிவுக்கு எட்டியபடி இந்த பாடலை சிந்திக்கிறேன். 8னில் 8 இட்டோர் அறையிலே கட்டிய ஒன்றெட்டாய் காண நிறையிட்டு சுட்டி இவற்றை பிரணவம் சூழ்ந்திட்டே ஒட்டும் உயிர்கட்கு உமாபதி யானுண்டே. இந்த சக்கரங்கள் என்று சொல்லும் போது இந்த உலகமே சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் மட்டுமா சுழன்று கொண்டிருக்கிறது? நம் உடல்ல உள்ள ஒவ்வொரு அணுக்களுமே சுழன்று கொண்டிருக்கிறது. அணுக்கள் மட்டுமா சுழன்று கொண்டிருக்கிறது? அணுக்களுக்கு மூலசக்தியாக ஆதிசக்தியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனிலிருந்து நேரடியாக வெளிப்பட்ட அந்த துகள்களும் சுழன்று கொண்டிருக்கிறது. அப்ப உடல்ல உள்ள அனைத்து அணுக்களும் சுழன்று கொண்டிருப்பதனாலதான் இந்த உடல்நிலை பெற்றிருக்கிறது. நாமும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா சுழன்று கொண்டிருக்கிற அந்த பூமியோட ஈர்ப்பு சக்தியோட ஈர்க்கப்பட்டிருப்பதனால நம்ம சுழல்றது நமக்கு தெரியல. நல்ல வேகமா போற விமானத்துல, ஆகாய விமானத்துல பறக்கும் போது நிலை கொண்டிருக்கிற அந்த விமானத்துல 500,000 கிலோமீட்டர் நம்ம போய்கிட்டு இருந்தாலும் நாம அமர்ந்து இருக்கிறது தெரியும். ஆனா விமானம் போகுதான்றது தெரியாது. ஏன்னா சுத்தி வெளியில இருக்கிறதுனால அது போகுதா போகலையானே நம்மால அனுமானிக்க முடியாது. அதுபோல இந்த பூமியில சுழன்று கொண்டிருக்கிறோம். ஆனா நாம சுழன்று கொண்டிருக்கிறது தெரியாது. அப்ப மொத்தத்துல இந்த எல்லாமே சுழன்று கொண்டிருக்கின்றது. அதுக்கு ஆதாரமாக இருப்பது அந்த சிவகலமாக இருக்கக்கூடிய அந்த வெளிதான், சுத்த வெளிதான். அந்த வெளிக்குள்ளதான் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. உமை என்று சொன்னாலே அதிலிருந்து ஒரு பகுதி, சிவத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு பகுதி. அது ஒரு சக்கர வடிவுல சுழன்று கொண்டிருந்தாலும் அந்த சக்கரத்துக்கு உள்ளாக இருப்பது எதுன்னு கேட்டா அதுவும் சிவமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடல்ல பல அலைகள் தோன்றுவது போல அனைத்து இயக்கங்களுக்கும் காரணமாக இருப்பதும் அந்த காரணத்தோட காரியமாக அந்த செயலாக மலர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதும் அனைத்தும் சிவமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள், அந்த சக்கரம் என்று நாம சொல்றோம். அப்ப ஒவ்வொரு சக்கரமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். உடல் அளவுல அந்த 7 ஆதாரங்கள் இருக்குது. ஆனா 7வது சக்கரத்தை தாண்டி 8வது ஒரு சக்கரம்னு எடுத்துக்கிட்டா இந்த சுழன்று கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்ச இயக்கத்தை தான் எடுத்துக்க முடியும். ஆனா பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் களத்தை பிரிந்து பார்க்கும் போது அருவமாக இருக்கக்கூடிய அந்த சிவமும் சக்தியும் இணைந்து ஆடுகின்ற திருக்கூத்து தான் நாம பார்த்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ கோடான கோடி நட்சத்திர தொகுதிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம உயிர் மையத்துல இழைத்திருக்கும் போது அட்டத்திக்கும் அப்படியே விரிந்து பார்க்கும் போது அது எல்லாமே ஒன்றாக நிறைவு நிலையில இயங்கி கொண்டிருக்கிறத நம்மால உணர முடியும். எல்லா அணுக்களையும் எல்லா கோள்களையும் நட்சத்திரங்களையும் சூழ்ந்து அழுத்தி இயங்கி கொண்டிருப்பது எது என்று பார்த்தா இந்த பிரணவத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த பிரணவம் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காந்த ஆற்றல் எல்லா நெட்வொர்க்குக்கும் அதுதான் காரணமா இருக்குது. அது இன்டர்நெட்டா இருக்குதா, மெக்கா நெட்டா இருக்குதா,
மெக்கானெட்டுங்கிறதுனாலதான் அந்த மேக்னெட்டுமே பேர் வந்துச்சு. அந்த அளவு எல்லாவற்றையும் சூழ்ந்து எல்லா உயிர்கட்கும் உமாபதி யான் உண்டேன்னா இந்த ஒவ்வொரு உடல்ல ஒவ்வொரு செல்களும் ஒட்டி இருக்குதா கட்டி இருக்குதா யோசிச்சு பாருங்க. எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த ஈர்ப்பு என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு நிலைக்கு, அதே மாதிரி கருணை என்று சொல்லக்கூடிய வாரி வழங்கக்கூடிய அந்த அருள் நிலைக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது இந்த உமையும் பதியுமாக இருக்கக்கூடிய அந்த சிவசக்தியே என்பதை புரிந்து கொண்டு அதுவே எங்கும் நிறைந்திருக்கிறது. இதை மனதுக்குள்ள அந்த சுழன்று கொண்டிருக்கிற அந்த மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவாகிய அந்த சக்கரத்துல மையத்துல நின்று அந்த சக்கரத்தை கவனிக்கும் போது அந்த சக்கரத்தினுடைய சுழல்ல இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றலையும் மையத்துல இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சிவமாகிய அந்த அறிவு, அன்பு நிலையாகிய அந்த தெய்வீக உணர்வு நமக்குள்ள மேலோங்கும். அந்த உணர்வுகளை லயித்து ஆனந்தமயத்தோடு அந்த ஆனந்தத்தை அனுபவித்து மற்றோருக்கும் அதை செய்யக்கூடிய ஒரு நல்ல தொண்டனாக இந்த சமுதாயத்துல அருள் தொண்டராக நாம் உயர வேண்டும் என்ற கருத்துல ஆசான் திருமூலர் அவர்கள் அற்புதமாக ஒவ்வொரு பாடல்லையும் நமக்கு விளக்கி கொண்டே இருக்கிறார்கள். இது சக்கரத்தை போட்டு ஏட்டுல எழுதி வச்சு அதை பார்க்கறதுனால வாசிக்கிறதுனால அது எப்பவும் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலன்றது இல்லை. எப்பொழுதும் அவன் நமக்குள்ள நீங்காம இருக்கிறான்ற அந்த நினைவு நமக்குள்ள இருக்க வேண்டும். இது சக்கரம்னு எழுதுறதுனால அந்த சக்கரம் உருவாகிறது இல்லை, ஏற்கனவே உருவாகி இருப்பதை நமக்கு வரைபடமைத்து ஓரளவு விளக்க முற்படுகிறார். அதனால இந்த ஏட்டுல எழுதுற எழுத்த வாசிக்கிட்டு இருந்தா எழுத்து உண்மை அல்ல, எழுத்தால உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் உண்மை அல்ல, அந்த வார்த்தைகளால சொல்லி விளக்கங்கள் உண்மைகள் அல்ல. அந்த விளக்கத்தினால நாம விளங்கி கொண்டோமா என்று பார்க்க வேண்டும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புலப்படக்கூடிய அந்த தெய்வீக உணர்வுல நாம் லயமாக வேண்டும். அந்த மெய்யுணர்வை பெற அருளாளர்கள் அனைவரும் நமக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். அந்த உணர்விலே லயித்து அந்த மேலான உண்மையை இப்ப இந்த வாழுங்காலத்திலேயே நம்ம உணர முற்படுவோம். இந்த பிறப்பை விட்டா அடுத்து எப்ப என்ன பிறப்பு வரும்னு தெரியாது. அதனால இந்த பிறவியிலேயே இந்த காலத்திலேயே அதை உணர்ந்து ஒரு நிறைவு பெறுவோம். அதற்கு இந்த தலம் நமக்கு உதவியாக இருக்கிறது சிந்திப்பதற்கு. அறிஞர் பெருமக்களே, ஆழ்ந்து சிந்தித்து உயர்வடைவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றிங்க. உமாபதி சக்கரம், இறைவனோடு ஒன்று, வட்டவெளி தியானம், இவைகளை எல்லாம் உணர்த்திய தங்களுக்கு நன்றி. வாருங்கள் ஐயா மகேந்திரன் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல் பேரதிர்வுகள் உடைய இன்னும் ஒரு மந்திரம். எட்டினில் எட்டரை இட்டோர் அறையிலே, எட்டினில் எட்டு அறை இட்டு ஓர் அறையிலே, கட்டிய ஒன்றெட்டாய் காணும் நீரையிட்டு, கட்டிய ஒன்று எட்டாய் காணும் நீரையிட்டு, சுட்டி இவற்றை பிரணவும் சூழ்ந்திட்டு, சுட்டி இவற்றை பிரணவும் சூழ்ந்திட்டு, மட்டும் உயிர்கட்கு உமாபதியன் உண்டே, மட்டும் உயிர்கட்கு உமாபதியான் உண்டே, எட்டினில் எட்டரை இட்டோர் அறையிலே. அந்த சிகாரம் என்ற அக்னி பற்றி நம்ம நிறைய பாடல்களை பார்த்துருக்கிறோம். அந்த சிகாரம் நமசிவாயில் வருகின்ற அந்த ஒரு பஞ்சாட்சரத்தில் அதை சொல்லும் பொழுதே அது சிலிர்க்கின்ற அந்த ஒரு மந்திரம். அந்த அக்னி ஒன்று மையத்தில் இருந்தால் சுற்றி எல்லா பக்கமும் அக்னி தானே, சுற்றிலும் அந்த சிகாரம் தானே நிறைந்து இருக்கும். அந்த ஒரு எட்டு அந்த அந்த பாட்டையே அப்படியே அப்படியே எட்டி எட்டி ஒவ்வொன்றாக நம்மளிடம் வந்து அப்படியே சொல்லி கொடுக்கிறார். எட்டினில் எட்டு அறை இட்டு. அப்ப அதுல வந்து ஒரு அறை என்பது எல்லாவற்றுக்கும் மத்தியமாக இருக்கின்ற அந்த நடு மந்திரம்.
அதுக்கான ஒரு ஆடை. இது நாம் ஒவ்வொரு அணுவும் ஒரு வீடு என்று கூட சொல்லலாம். அந்த ஒரு செல்லுலர் இப்போ உள்ள இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே அந்த நானோ டெக்னாலஜி அப்படி இப்படின்னு நிறைய வந்திருக்கும் பொழுது அதை உள்ளுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவை மட்டும் எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த சரித்திரம் நம்மளால வந்து சொல்ல முடியும். அந்த அந்த மனிதர்களுடைய அந்த பல்வேறு இது அப்படிங்கிறப்போ ஒன்றாகவும் இருக்கிறான், ஒவ்வொரு அணுவாகவும் இருக்கிறான், அந்த பேரண்டமாகவும் இருக்கிறான். அந்த பேரண்டமாக நிறைந்து நீக்கமற இருப்பதும் ஒரு வீடு. எப்படி ஒரு வீடு, நம்ம வீட்டுக்குள்ள வீடு இருக்கும், அது உள்ளுக்குள்ள சில அறைகள் இருக்கும், அதுதான் ஒரு குட்டி குட்டி வீடு மாதிரி தான். அதுல கட்டுகின்ற ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு மணல் துகளும் கூட ஒரு அந்த வீட்டோடைய அங்கம் தானே. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒரு பெரு வீடு என்பது ஓங்காரத்தால் நிறைந்தது. அந்த ஓங்காரம் என்பது நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த பவர் ஆஃப் இன்ஃபினிட்டி என்று சொல்லப்படுகின்ற முழு அண்டாதி அண்ட பேரண்டத்தின் ஒரு ஒளியாக நிறைந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு ஒன்று. இப்போ அந்த ஒரு 8 முழுக்க அந்த சிகாரமாக பரவி, அதாவது மையத்தில் இருக்கின்ற சிகாரம் பரவி 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 சுற்றி 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 மற்ற 8 அறைகளிலும் கூட ஒரு உயிரெழுத்துக்களின் ஒரு வடிவமாக பரவி இருக்கின்ற ஒன்று. அப்படி பரவி இருப்பதே என்ன அப்படின்னா அந்த அக்னியின் அந்த வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா அதை சுற்றி அந்த ஓங்காரம் இருக்கின்ற அது ஒரு பெரு வீட்டின் அந்த நல்ல அதிர்வுகளை வந்து நமக்கு சொல்கிறது. அப்ப அதை நாம வந்து வழிபடுகின்ற உயிர்களாக நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா அது எல்லைகளை தாண்டி இருக்கின்ற அந்த பேரிரை அந்த சிவமாக வெளிப்படும். அதான் வந்து உமாபதி என்கின்ற சிவபெருமான் வந்து அங்கு வெளிப்படும். அப்ப அந்த ஒரு அது உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு ஆற்றல் நம்மளும் வந்து உணர முடியும். நாமும் வந்து எவ்வளவு அந்த ஒரு கட்டுக்குள் அல்லது வீடு என்கின்ற கட்டுக்குள் நம்ம வந்து வைத்திருக்கிறோம். அதை சுற்றி அந்த ஒரு பெரு வீடாக இருக்கின்ற அந்த ஓங்காரமாக நிறைந்து இருக்கும் பொழுது அங்கு நிச்சயமாக யார் வெளிப்படுவான் என்றால் இவற்றை பிரணவம் சூழ்ந்திட்டு மட்டும் உயிர்கட்கு உமாபதியான் உண்டே அப்படிங்கிறார். இது வந்து அந்த ஏகாரத்தோட சொல்லும் பொழுது என்னன்னா அறுதி விட்டு நிச்சயமாக சொல்கிறார் அந்த உமாபதியான் உண்டு அங்கு. அது யாருக்கு உண்டுன்னா இங்கு இருக்கும் வாழும் உயிர்களுக்கெல்லாம் அந்த உமாபதியான் உண்டு அப்படின்ற ஒரு அருமையான ஒரு மந்திரம். அதுவும் நல்ல அதிர்வுகளை உருவாக்குகின்ற ஒரு மந்திரம். நன்றி 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 நன்றி. வாருங்களம்மா விந்தியாம்மா. இந்தியாம்மா மீட்டிங்ல இருக்கிறீங்க நீங்க. ஐயா வணக்கம். ஐயா அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 995வது மந்திரம். 8னில் 8 இட்டோர் அறையிலே கட்டிய 1 8 காண நிறையிட்டு சுட்டி இவற்றை பிரணவம் சூழ்ந்திட்டு மட்டும் உயிர்கட்கு உமாபதியான் உண்டே. 8 அறை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிறார் திருமூலர். ஒரு அறை நடுவாக, மற்றவை அதை சுற்றி வெளியே இருக்க வேண்டும். இந்த 8 அறைகளிலும் அக்கினி எழுத்து வடிவாக இருக்க அமைத்து சுற்று ஓம் என்னும் பிரணவ எழுத்து சூழ்ந்திருக்க செய்து செபிப்பவர்களுக்கு மட்டுமே உமாபதியாகிய சிவன் அருள் புரிய முந்துவான். இந்த மந்திரத்துல நிறையிட்டு அப்படின்னா பரவும்படி செய்துன்னு அர்த்தம். மட்டும் அப்படின்னா இப்படி மந்திர சபம் செய்பவர்களுக்கு மட்டும் இறைவனுடைய அருள் கிட்டும். நான் மாணிக்கவாசகம் ஐயாவோட உரைதான் திருமந்திரத்துக்கு பயன்படுத்துகிறேன். அந்த நூலில் அவர் கொடுத்துருக்கிறது உமாபதினா சிவன் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இதற்கு தொடர்பான ஒரு பாடல் சுந்தரர் அருளி செய்த பாடல்.
கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் வரவி வருவான் ஒருவன் ருத்திரலோகன் வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கு எல்லாம் அரையன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர்ங்கிறார். நாமும் சிவபெருமானை அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய ஓமெனும் மந்திரத்தை சொல்லி நாள்தோறும் நினைப்போம், நல்லருள் பெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. வந்த மெய்யன்பர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தலைமுறை வருகின்றது. 5, 4, 3, 2, 1.